வணக்கம் உறவுகளே. நான் யாதவ தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏ.கே. புண்ணியராஜன் யாதவ் பேசுறேன். தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தன்னை அரசியல் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிறர் சமுதாயம் எத்தனையோ ஜாதி இருக்குது. அவ்வளவு பேர்த்தையும் மிரட்டி வைச்சிக்கிறது ஜாதி வெறி பிடித்த கூட்டம். அவர்களுக்கு என்னண்டா பாவம் புண்ணியம் தெரியாது, தன்னுடைய சார்ந்தவர்களை அரவணைக்க தெரியாது, அடுத்தவனோட உழைப்பை கொள்ளையடித்து ஆடு மாடு விவசாய நிலங்களை ஆட்டையை போடுவது, வரலாறை ஆட்டையை போடுவது, இதுவே ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேள்வி கேட்டா என்ன பண்றாங்கன்னா, நம்மளை மிரட்டுறது, வெட்டுறது, குத்துறது, வீடுகளை சேதப்படுத்துறது, நம்ம வீட்டில் இருக்கிற காரு வண்டிகளை திருடிட்டு போயிடுறது, கொள்ளையடிக்கிறது. அவங்க கிட்ட என்ன பண்ணா எல்லா கட்சியிலையும் இப்ப நம்ம அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட செயலர், மேயர், கவுன்சிலர், பெரிய பெரிய துறைகளில் உட்காந்துக்கிட்டு அவனுடைய சமுதாயத்தை தவறான வழிகளில் பயன்படுத்துறது. நீங்க யாரெல்லாம் அதிமுக மாவட்ட செயலாளர்ன்றீங்களா, அதை ஒன்னாம் நம்பர் ஜாதி வெறி பிடிச்சோன்னா இருப்பான். திமுகவில் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் என்று தூக்கி பிடிக்கிறீங்களோ அதை ஒன்னாம் நம்பர் ஜாதி வெறி பிடிச்சோன்னா இருப்பான். அது எம்பியா இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், அந்த ஜாதியில எல்லா கட்சியில இருந்துகிட்டு அந்த ஜாதி வெறிய தன்னுடைய ஜாதியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு தவறான வழிகளில் போகணுமோ அவ்வளவு வழியையும் அவர்கள் கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ பிறர் சமுதாயம்லாம் கேள்வி கேட்டா அவனை போய் வெட்டுறது, குத்துறது, இப்படியே பயன்படுத்திக்கிட்டே வர்றாங்க. அந்த வெள்ளைக்காரனை கூட நம்பிடலாம், ஆனா இது போன்ற கொள்ளைக்காரன் ஒரு நாள் நம்பிடக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப எத்தனையோ தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர், அப்படிங்க இப்படிங்க பேசுவாங்க. தன்னுடைய ஜாதிய தூக்கி பிடிச்சு கொண்டாடுறத எந்த காலத்திலையும் முன்னேற முடியாது. எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்க தெரிஞ்சுக்கிறான். நீ அதிமுக இருந்துக்கிறவன் அங்க ஓன் ஜாதி வளர்க்கறது, திமுகவில் இருப்ப ஓன் ஜாதி வளர்க்கறது, காங்கிரஸ்ல இருப்ப ஓன் ஜாதி வளர்க்கறது, பாஜகவில் இருப்ப ஓன் ஜாதியை வளர்க்கறது, நாம் தமிழர்ல இருப்ப ஓன் ஜாதியை வளர்க்கறது. அப்ப அந்த ஜாதி வளர்க்கறதுக்காக அந்த கட்சியை பயன்படுத்திக்கிறது. பிறர் சமுதாயத்துல தேர்தல் வரையில மாமியம், மச்சான், பங்காளி, சித்தப்பா, சொந்தம் பந்தம் கொண்டாடுறது. இது பூரா ஏமாற்று வேலை. ஒரு கொள்ளைக்காரனையும், கொலைகாரனையும், திருடனையும் வழிப்பறி செய்யறவனை நம்ம என்ன பண்றோம், தூக்கி பிடிச்சி கொண்டாடுறோம். எல்லா ஊர்லயும் அவன் தைரியமா பேசுறாங்க. எங்க ஊர்ல நீ போயிடுற, கொடி ஊண்டிடுவே, போடு ஊண்டிடுவான். ஜாதி வெறி அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறாங்க, மேடை போட்டு பேசுறாங்க. நம்மளை பார்த்தா மட்டும் எங்களுக்கு கோணாறு எல்லாம் செய்யா அப்படிங்க இப்படிங்கன்னு மாமன் மச்சான் கூட இருக்கிறேன், கூட இருந்து குழி பறிக்கிற கூட்டம். நீங்க அவன் அவளை பேசுறாள்ல, ஒரு கோணார் வளர்த்தோட சொல்லு, எங்கேயாவது அழகு முத்துக்கோனுக்கு நாங்க செலவு வச்சு தரேன்னு சொல்லு. எந்த காலத்திலும் எதுவும் செய்ய மாட்டார்கள். அதனால விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் யாதவர்களை, ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம். என்றும் உங்களில் ஒருவன் யாதவ தேசிய பேரவை.